சிறந்த செந்தமிழ் அடிகளார் திருவில்லிபுத்தூர் சிவ வே மோகனசுந்தரம் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இந்த காணொளியில் நலமா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கிறேன் ஐயா. திருவிடை மருத்துவர் சிவகாசிதேச ஐயா அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். சிவாய நம, நம சிவாய, சிவசிவ. நம்மோடு அடியார் ரேணுகா அம்மையார் திரு அண்ணாமலையில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் சில கேள்விகளை நம்மோட பகிர்ந்து கொண்டு அதற்கான விடயத்தை தெரிந்து கொள்ள ஆவலாக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, திருமதி ரேணுகா அம்மையார் அவர்கள் திருவண்ணாமலை அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தையும் திருவருள் கருணையையும் சிந்தித்து மகிழ்கின்றேன். அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். சிவாய நம. சிவாய நமங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ரெண்டு பேரும் வணக்கம்மா. வணக்கம்மா. நன்றி நன்றி. வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? ரெண்டு பேரும் நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா. நலமா இருக்கிறோம். ஒண்ணு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்களுடைய கேள்விகளை நேற்று நம்ம குழுமத்துல முருகன் விநாயகரை பற்றி கேட்டு இருந்தீர்கள். நான் பல அலுவல் வேலை காரணமாக, சமய பணி காரணமாக வாட்ஸ்அப் காலில் பலரிடம் பேசி கொண்டிருந்தேன். அதனாலதான் உங்களுடைய காலை நான் உடனே அதை எடுக்க முடியல. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவா பேசுவோம். கால் ஏன்னா அவ்வளவையும் நம்ம டைப் பண்ணி போடுறத விட போன் கால் செய்து உங்களுக்கு தெளிவா நான் விளக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நேரம் நேற்று எனக்கு அமையல. இன்று எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுல இப்ப நம்ம ஒரு காணொலியாகவே இது கொடுத்துட்டா சைவ உலகம் அறியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்ப இதை நம்ம ஒரு காணொலியாவே நம்ம கொடுத்துடலாம் நம்மளுடைய உரையாடலை. இப்ப உங்களுடைய கேள்விகளை நீங்க நல்லா சிறப்பாக கேளுங்கள். அதற்கான பதில்களை நம்ம திருமுறையிலிருந்து சிந்திப்போம். சரிங்க, நன்றிங்கய்யா. ஐயா, இப்ப விநாயகர் பெருமானை நம்ம முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவுமே இப்ப நம்ம சைவ வழிபாட்டிலுமே கூட விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தனி இடம் கொடுத்து நம்ம வழிபட்டுட்டு இருக்கிறோம். மன்னிக்கணும்னு அங்க எல்லாம் வழிபட்டுட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு ஒரு ஒரு சின்ன தெளிவு தேவைப்படுதுங்கய்யா. இப்ப விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுள் இல்லையா, சிவபெருமானோட பிள்ளை இல்லையா அவரு, அப்படிங்கிற அது ஒரு தெளிவு வேணுங்க எனக்கு. ரெண்டு பேருமே நீங்க சேர்த்து கேட்கலாம். விநாயகர் முருகனை விட்டுட்டீங்களே, ரெண்டு பேருமே முழு முதற் கடவுள் சொல்றாங்க அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. ஏன்னா முருகனை முழு முதற் கடவுள் சொல்றது இல்ல, விநாயகர் தான் முழு முதற் கடவுள் எல்லாரும் சொல்றாங்கிற கருத்துல நீங்க கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமாங்கய்யா. முதல்ல விநாயகரை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு முருகன் கிட்ட வரலாம்னு நினைச்சேங்க. கண்டிப்பாக. படைத்தவன் இந்த உலகத்துல ஒருவன் தான், படைக்கக்கூடியவன் ஒரே ஒருவன் தான். பரம்பொருள் கோட்பாடு தத்துவம் சிவபெருமான் ஒருவரே அந்த படைப்பு தொழிலை செய்கின்றவர். அவர் தான் உலகத்துல எல்லாத்தையும், இந்த உயிர்கள் அனைத்தையுமே அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிக்கிறாரு, அப்புறம் மறைக்கின்றார், அப்புறம் அருள்கின்றார். இது சைவ சித்தாந்தம். இப்ப முழுமுதற் கடவுள்னு யாரு சொல்லியிருக்கா? இப்ப ஒரு கேள்வி வரும்ல, எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு நம்ம எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டாலும் இது எல்லாமே இந்த மாதிரி தானங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றோமே தவிர, யாரு சொன்னா? ஞானிகள், சிவ அருள் ஞானிகள் சொல்லியிருக்காங்களா முருகனை, அதாவது விநாயகரை முழுமுதற் கடவுள் என்றோ முருகனை முழுமுதற் கடவுள் என்றோ நமது சிவ அருள் ஞானிகள் அடையாளம் காட்டியிருக்காங்களா? அப்படின்னா இல்லையே. நால்வர் நெறியில உமையம்மைக்கோ விநாயகருக்கோ முருகனுக்கோ ஒரு பாடல் கூட இல்லை. அதே மாதிரிதான் காரைக்கால் அம்மையாருடைய அந்த திருப்பதியம், மூத்த திருப்பதியம் இல்லையா, முதல்ல திருமுறையை பாடின அந்த அம்மையாருடைய பதியத்திலையும் முருகனுக்கும் விநாயகருக்கும் அம்பிகைக்கும் அங்க இடம் இல்லை வழிபாட்டில். இதை நம்ம முதல்ல தெளிவு பெறணும். ஏன் இந்த 5 பேரை நம்ம சொல்றோம், ஐவரை சொல்றோம்னா, இப்ப அடுத்து நம்ம சேந்தனாரையும் சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட சில அருளாளர் திருமுறை ஆசிரியர்கள் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மூலன் உரை செய்த 3000 தமிழ்னு ஒரு 3000 பாட்டு தான், ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுக்கு 3000 பாடல் பாடியிருக்காருங்கிறது அவருடைய பாடலே அவர் சொல்றாரு. ஆனா இன்று திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா 3047 பாடல்கள் இருக்கின்றன. அப்ப 47 பாடல்கள் இடைச்சர்கள். 47 பாடல் இடைச்சர்கள் ஆனதுனால எந்த பாட்டை எப்படி நம்ம நீக்கிறது அப்படிங்கறது இப்ப நமக்கு முன்னோர் வழிகாட்டிகள்லாம் சைவ சமயத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் சொல்லுவோம் இந்த இடத்துல. அப்பதான் புரியும் மக்களுக்கு. அப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க அதை செய்யல, அந்த கடமையை செய்ய தவறிவிட்டார்கள் தான் நம்ம நினைச்சு அதை நம்மளுடைய சைவத்தின் சாபக்கருன்னு கூட சொல்லலாம்.
என்னப்பா நம்ம போய் நீங்களும் நானும் இப்ப ஐயாவும் அண்ணா இருக்காங்க, நம்ம 3 பேரும் போய் இதை நீக்க முடியுமா? செய்ய முடியாது. அப்ப 47 பாடல்கள்ல நம்ம வந்து சிவபெருமானுக்கு புறம்பான பாடல்களும் அமைஞ்சிருக்கு. சிவனோட ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோட ஒப்பாருங்கு யாவரும் இல்லைன்னு சொன்ன திருமூலர், என்னால் தொடப்படும் எம் இறை மற்ற அவன் தன்னால் தொடப்படுவார் இல்லைதானே என்று சொன்ன திருமூலருடைய திருவாக்கு, அதாவது நான் தொழக்கூடிய தலைவரான சிவபெருமானால் தொழப்படுபவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 வரிக்கு அதான் பொருள். முதல் பாட்டு தலைப்பு வந்து பொன்னால் புரிந்திட்ட சடையம் புண்ணியன்னு வரும். நான் 3வது வரியை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3வது வரி 4வது வரி தான் இப்ப நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பாடல் தலைப்பு பொன்னால் புரிந்திட்ட சடையம் புண்ணியன்னு ஆரம்பிக்க யாரும் எடுத்து பாத்துக்கலாம் திருமந்திரத்தை. அப்படி சொன்ன அந்த திருமூலர் கைலாயத்து திருமுறை அண்ணா திருமுறை இன்னொரு வார்த்தை கூட சொல்றாங்க, சேர்ந்தறியா கையானேன்னு கூட சொல்றாங்களே. அருமை அருமை. மணிவாசகருடைய திருவாசகத்துல உங்க ஊர்ல அருளியதுதான், திருவண்ணாமலையில் அருளிய திரு அம்மானையில் கையார் வலை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள வண்டு பாய தேன் பாய வண்டு ஒழிப்ப சேர்ந்து அறியா கையானைங்கிற மணிவாசக பெருமான் நினைவுபடுத்தினாங்க. நன்றிண்ணா. இப்ப சேர்ந்து அறியா கையான்னா என்ன? சிவபெருமானுடைய 2 திருக்கரங்களும் சேராத தன்மையுடையவர் அப்படின்னா அவருக்கு என்ன கை விலங்குலன்னு அர்த்தமா? இப்படியெல்லாம் இந்த மாக்கள் இப்படி எல்லாம் போய் உணர்றதுனாலதான் சைவன் இந்த அளவும் தாழ்ந்து கிடக்கின்றது. சிவபெருமான 2 திருக்கரங்களும் சேராது என்ற நிலை எப்படின்னா, அவருடைய 2 திருக்கரங்களும் சேர்ந்தால் அவர் எவரையாவது வணங்குவது போல் ஆகிவிடும். அதனாலதான் சேர்ந்து அறியா கையானேனர். சேர்ந்து அறியாத திருக்கரத்தை உடையவன் என்று பொருள் இந்த வரிக்கு மட்டும். சிவபெருமானுடைய 2 திருக்கரங்களும் சேர்ந்து அறியாத திருக்கரங்களை உடையவன். அப்ப நம்ம கையெல்லாம் வந்து சாதாரண கை, அவ கைன்னே சொல்லலாம், தவறா நினைச்ச கூட. அவருடைய கை வந்து திருக்கரம். அப்படிப்பட்ட கரம் சேருமானா சேராது. அப்படின்னா சிவபெருமான் அந்த கை 2 திருக்கரங்களும் சேர்ந்து விட்டால் அவர் எவரையாவது வணங்குவது போல் ஆகிவிடும். இன்னைக்கு கூட உலகத்துல எவ்வளவோ படம்லாம் சித்தரிச்சு சிவபெருமான் படத்தை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சில படங்கள் தவறாவும் வந்துட்டு இருக்கு. அவர் நீலகண்டம்னா உடம்பு ஃபுல்லா நீளமா போட்டு வச்சிருக்கான். தலையில இருந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு தியான குளத்துல. சிவலிங்கத்தை முன்னாடி வச்சுட்டு தியான குளத்துல தன்னைத்தான் அர்ச்சித்தல் பெறுது. அந்த கோலத்துல என்னட்டே வீட்டுல வச்சிருக்க திரு அண்ணாமலையில கிரிவலம் வரும்போது அந்த கிரிவலம் சுற்றி வரும்போது அந்த படத்தை நம்ம வாங்கணும். அதை சரி நல்லா இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தா இருட்டுல ராத்திரில சுத்தி வரும்போது வாங்கின இங்க பகல்ல பார்த்தா உடம்புக்குள்ள நீளமா இருக்கு. அந்த படத்தை நான் வெளியில வந்து என்மமா இருக்கு நமக்கு. அதுவே பார்த்தா நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா கழுத்து வரையும் தான் கண்ட நீளம், உடம்புக்குள்ள விஷம் பாஞ்ச மாதிரி அந்த படத்தை போட்டு சித்தரிச்சு சிவபெருமானுடைய அந்த திருவுருவத்தை கேவலப்படுத்துகின்றார்கள். வீங்கிரு போல மிடரும்பாங்களே நம்ம சிவகோசாரத்துல சம்பந்தர். கண்டிப்பா வீங்கிரு போல மிடரு. ஆமா, இப்ப மிடருன்னா நம்ம கண்ட வரையும் தான் நீளம், உடம்புக்குள்ள நீளத்தை விட்டு ராமன் மாதிரி கண்ணன் மாதிரி கரிய நிற கண்ணன் பேரு. நீளம் அவனுக்குதான் உடம்புக்குள்ள நீளம். அது எப்படி ஏற்பட்டது தெரியுங்களா? இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கருத்துக்கள் நம்ம முருகனையும் விநாயகரை பற்றி நீங்க கேட்டீர்கள். நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு நம்ம வருவோம். ஏன்னா கரிய நிற கண்ணன் எப்படி வந்ததுன்னா அது ஆழகால விஷயம். சிவபெருமானை மறந்தார்கள் தேவர்கள்லாம். மறந்து திருப்பார்கடல போய் அமிர்தத்தை கடைஞ்சி சாப்பிட்டு சாகாவரத்துடன் நம்ம வாழணும், நிலையான வாழ்க்கையை பெறணும் போய் செய்தார்கள். சிவபெருமானை மறந்த என்ன பண்ணோம், அந்த வாசி என்ற அந்த பாம்பு விடத்தை கக்கியது. கடல் புல்லா அந்த கடல் முழுவதும் அந்த விடம் பரவியது. அப்ப முதல்ல யாரு தலைவனா வச்சு தேவர்கள்லாம் அந்த பார்க்கடல் அமிர்தத்தை கடைந்தார்களோ, யாரு தலைவனா வச்சு, நாராயணனா தான் தலைவனா வச்சிருந்தாங்க. முதலில் தலை தெரிக்க ஓடியவன் அவன். ஒரு தலைவன் ஓடலாமா, எடுத்தே மாறு ஓட்டம் அப்படின்னு தலை தெரிக்க முதல்ல ஓடினவன் அவன். அதனாலதான் அவன் உடம்பு அந்த காற்று விடக்காற்று பட்டு அது வரையும் எப்படி தெரியாம இருந்த வரலாறு நம்ம படிக்கணும். அது வரையும் வெண்மை நிறத்தோட இருந்தான் யாரு, திருமால். அன்று விடம், அந்த விட ஜுவாலை காற்று பட்டு அவனுடைய மேனி கருகியது. அதனாலதான் கரிய நிற கண்ணன்னு சொல்றது. அந்த விடத்தினுடைய காற்று பட்டதுலதான் அவன் கருப்பா போயிட்டான். ஆமா,
அப்ப நம்ம சாமி விடத்தேவையில முழுங்கி தன் கண்டத்துல அடங்கிட்டாரு கருப்பா. அந்த விடத்தையும் கையில கொட்டப்பாக்க அளவு சுருக்கி எடுத்து வந்தது யாரு? ஆளால சுந்தரர் அல்லவா? சுந்தரமூர்த்தி சாமி இல்ல. அப்ப அந்த விடத்தை கையாலே சுருட்டி கொண்டாதானா அவர் எவ்வளவு பெரிய சிவ அருள்ஞானி. இவெல்லாம் தலைதெறிக்க ஒன்னா காற்றுப்பட்ட திக்கு தெரியாமல் தேவர்கள் ஓடினார்கள். அதையும் இன்னைக்கு கோயில வந்து அபத்தமா அந்த பிரதோஷ வேலைகள் என்று பிரதோஷ வழிபாடு சமயத்துல எல்லாம் கிடையாது. இதெல்லாம் 30 ஆண்டுக்குள்ளதான் இப்பதான் உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, அந்த விடம் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து உண்டது அமிர்தத்தை, அந்த விடத்தை வந்து உண்டாரு, கண்டம் கரிய நிறமானது, அதெல்லாம் வரலாறுல உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அந்த வழிபாடு என்பதெல்லாம் நம்ம கோயில்ல இல்லாம இருந்தது, அதெல்லாம் இப்ப இன்னைக்கு வந்து வந்துருச்சு. நல்ல வழிபாடு நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனால் பாத்தீங்கன்னா அந்த சண்டீஸ்வரர் வரையும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் அடிச்சு சுத்தி வருவாங்க. உங்க கோயில இதெல்லாம் வழிபாடு என்னமா ரேணுகாமா உங்களதான் கேக்குறேன். ஆமாங்கய்யா பாத்துட்டு அப்புறம் போறது இல்லைங்கய்யா அந்த மாதிரி வேலைக்கு நான் இப்ப. அதுதான் இப்ப இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? மக்களுடைய அறியாமை, வரலாறு தெரியாத மூட தமிழராய் நாம வாழ்ந்து வருகின்றோம். தேவர்கள் இப்ப ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம், இப்ப நம்ம 3 பேரும் ஒரே அறையில உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு பெரிய விடம் பொருந்திய ஒரு அரவம் வருது, பாம்பு வருதுன்னா நம்ம எப்படி ஓடுவோம்? அண்ணா இருங்க, நான் இந்த வழியா போலான் இருக்கேன், நீங்க பார்த்து தப்பிச்சு வாங்கன்னு அண்ணன் சொல்லிட்டு பாரு. இங்க நான் திரும்பி பாக்குறது அண்ணன் நீங்க காணப்படுவேன், நானும் காணப்படுவேன். எப்படி தப்பிச்சு ஓடலான்னு ஒருத்தரை முண்டி அடிச்சுட்டு இந்த ரூம்ல இருந்து நம்ம பாய்ந்து ஓடிவிடுவோம் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து வழியை தேடி இருக்க மாட்டோம். வழியே இல்லைனாலும் ஜன்னல் ஏதாவது பேத்துக்கிட்டு இல்லாம உடச்சி எரிஞ்சிடலாமாங்கிற அளவுக்கு நம்மளுடைய தனி வீரம், ஏன்னா உயிருக்கு பயம் வந்தோம்னா தனி வீரம் வரும் நமக்கு. எந்த வகையில இடத்துல புந்து ஒருத்தர் தான் போனாலும் நெளிஞ்சு அண்ணன் நம்ம 2 பேரும் தள்ளி விட்டு ஓடிப்படுவாரு. இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து உண்மை. நம்ம வந்து நிகழ்வுக்கு, அதாவது என்னன்னா இயற்கைக்கு என்ன முரண்பாடு இல்லாத விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது, இதுதானே உண்மை. அப்ப தேவர்கள் திக்கு தெரியாமல் ஓடினார்கள். ஏன்னா பெரிய ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. விடம் வந்து கடல் முழுவதும் விடம் பரவி விட்டது. தலை தெரிக்க ஓடுறான். ஒவ்வொருத்தர் எங்க ஓடுறது, எப்படி நம்ம உயிரை காப்பாத்திக் கொள்ளணும் பல வகையில ஓடலாம் பாருங்க. அப்ப கைலாயத்துக்கு ஓடும்போது கண்ணா புண்ணான்னு அப்படிதான் சொல்லணும். வடக்கு தமிழ்ல சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். கண்ணா புண்ணான்னு ஓடலாம். அந்த மாதிரி ஓடுனதான் இப்ப தலைகளை சுத்தி வந்தான் தேவர்கள் சொல்லி பாதி பேர் நேரா போனா, பாதி பேர் வளமா போனா, பாதி பேர் இடமா போனா, எங்க இடம்லாம் கிடைச்சதோ தப்பிக்கிறதுக்கு அப்படி ஓடலாம். சிவபெருமானை போய் தஞ்சை பூந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஓடினார்கள் தேவர்கள். இதுதான் வரலாறு. இது தெரியாம பாதி பேர் இப்படி சுத்தி வந்தா அப்படி சுத்தி வந்தான்னா கைலாயம் சுத்தும் போதே இப்படி எல்லாம் போனதுனால அப்ப அன்னைக்கு ஏற்பட்டது இந்த விடம் தீர்த்ததுனால தலைகளை சுத்தி வரணும். அப்படி இதெல்லாம் வந்து எவ்வளவு இழிவான சமயத்துல ஒரு இழிவான செயல் இதெல்லாம். அதுபோல நாம் வரலாறு படிக்காமல் சில விஷயங்களை முழுமுதற் கடவுள் அப்படின்னா இப்ப 4 பேர் அவர்களுக்கு மேல இன்னைக்கு யாரு இருக்கா? பொதுவா நம்ம சொல்லும் போதே வழக்கத்துல என்ன சொல்லுவோம், ஒரு 4 பேர் போன பாதையில போப்பா அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள தலைமுறைகள் அது என்னன்னு சொல்றது இல்ல, தெரியவே தெரியாது. அந்த 4 பேர் யாரு? நமது இறைய 4 பேர் பெருமக்கள் தான். திருஞான சம்பந்த பெருமான், திரு நாவுக்கரசு பெருமான், நம்பி ஆரூரர், வாதவூர் அடிகள். வாதவூர் அடிகள் மாணிக்க வாசகர், அது கூட அப்புறம் புரியாது, புதுசா யாரும் சொல்றாங்கன்னு நினைச்சிருவாங்க. மணிவாசக பெருமான். இப்ப இந்த 4 பேரு போன பாதையில தான் நம்ம போகணுங்கிறது நமக்கு முன்னோர்கள் வந்து ஒரு சாதாரணமா அதை பத்தி தெரியாத பாமரன் கூட சொல்லுவாங்க. அந்த காலத்துல 4 பேர் போன பாதையில போப்பா, தெரியாது அந்த 4 பேர் யாருன்னு கூட. ஆனா அந்த வார்த்தைகள்லாம் புழக்கத்துல இருந்தது. ஒரு 30 ஆண்டுகள் முன்பாக பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் அண்ணன் கூட என்னோட வயதுல மூத்தவங்க அண்ணன் கிட்ட கட்ட சொல்லுவாங்க. புழக்கத்துல இருந்தது அதெல்லாம். கண்டிப்பா. இப்ப அதெல்லாம் அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடிய ஆட்களே இப்ப இல்ல. ஆமா, அது குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி பெரியவர்கள் பேசிய வார்த்தைகள்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு வேறு மருவி வேற நிலையில போய்கிட்டு இருக்கு. அப்ப விநாயகர் முழுமுதற் கடவுளா இருந்தா முதல்ல 4 நமக்கு முதல்ல அம்மையார் தான். 4 அப்புறமா வச்சுப்போம். காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க, முதல்ல விநாயகரை நீங்க வணங்கிதான் சிவபெருமான வணங்கணும் அடையாளம் காமிச்சிருப்பாங்க. எந்த இடத்துலயும் முதல் பாடல் விநாயகருக்குன்னு எங்கேயுமே இல்ல. திருமுறைகள மரபே கிடையாது. 4 துதி
இந்த திருமறை ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம் அப்படின்னா முதல்ல நால்வர் துதி, அவர்களை நால்வருடைய திருவடியை வணங்கிட்டு நேரா முதல் திருமறை, இரண்டாவது இப்படி வரிசையா பாடுறதா ஒரு மரபா இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பொதுவார உலகத்துல. அப்ப இதெல்லாம் பிற்காலத்துல விநாயகருக்கு இவங்களா எடுத்துக்கிட்டு பிடியதன் உரிமைன்னு பாருங்க. பிடியதன் உரிமை வந்து திரு வலிவலம் வந்து தேவாரம், திருக்கடைக்காப்பு ஞானசம்பந்தர் அருளிய திருக்கடைக்காப்பு. அதுல எங்கேயாவது விநாயகரை போட்டக்கூடியதா அந்த பாடல் வருதா? கடி இடர்கடினா துன்பத்தை களையணும். கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர். யார் அவரு? அவர்தான் சிவபெருமான். கருணைமா கடல் அல்லவா. மிகு கொடை வடிவினர் வலி வளம் உரை இறையன்னு முடிக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். முடிவு எங்க சொல்றாரு? கணபதி வர அருளினன். கணபதி தோன்றுவதற்கு அவனுடைய துன்பத்தை களைவதற்காக கணபதி வருவதற்காக அருளிய பெருமான் வந்து நம்முடைய பரம்பொரு சிவபெருமான். அதான் திரு வலிவலம் முறை இறையங்கிற மிகு கொடை வடிவினர் தான் அங்க சிவபெருமான குறிக்கக்கூடிய அருட்சுடர். இப்படியெல்லாம் நமக்கு வந்து நால்வர் பெருமக்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க. அப்ப முழுமுதற் கடவுள் என்ற வார்த்தை வந்து திருமுறைகளே எந்த இடத்துலயுமே கிடையாது. மனித பதர்கள் வகுத்த இந்த செய்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான்னு சொல்வது, நம்ம பேசுவதுங்கிறது நம்ம சைவ மரபிற்கு அது இழிவான செயல். அப்படி அடையாளம் காட்டல. அப்படி அடையாளம் காட்டியிருந்தா நம்ம விடுவோமா? இன்னைக்கு இன்னும் சில சைவ அன்பர்கள் இவர் என்ன கருத்து முரண்பாடா பேசுறாரு, நம்பியாண்டார் நம்பியும் விநாயகரும் சேர்ந்துதானே திருமுறை உலகத்துக்கு பறைசாற்றினார்கள், இப்படி எல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னு கூட திருமுறை கண்ட விநாயகர்னே இருக்காரு, இதெல்லாம் சொல்லலாம். இதுதாங்க கேட்கலான்ட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, இதற்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலப்போக்கில் இப்ப நம்ம ஒண்ணு சொன்னோம்னு வச்சுங்களேன், இவர் இஷ்டத்துக்கு இவரு சைவ சமயத்தை வந்து மாத்திக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த சைவ உலகம் சொல்லுங்க. ஏன்னா நான் நால்வர் நெறிய எடுத்துக்கொண்டு அந்த குறிக்கோள் இல்லாத கிட்டேன்னு நாவரச பெருமான் சொல்லுவாரு. அது மாதிரி குறிக்கோளோடு இல்ல கொள்கையோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அபிராமி இந்த ஆதி பாட மாட்டேன். சிவபெருமானை தவிர வேற எந்த ஒரு இதையும் நான் வந்து சிறு தெய்வத்தையும் நோக்கி நான் வந்து செல்ல மாட்டேன். இது என்னுடைய கொள்கை, இது தனிப்பட்ட கொள்கை. இது யாருக்கும் நான் வந்து புண்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை நான் இங்க பதிவிடல. நாம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்று வரை. அதனால இந்த உலகமே நம்மளை ஏற்காது. சைவ உலகம், இன்றைய சைவ உலகம் வந்து இன்றைய சைவ உலகம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம்னா இன்னைக்கு ஏற்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா கோயிலையும் பரிகாரம், ஆதின கோயில்கள் எல்லாம் பரிகாரம் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுது. சைவத்தை காக்க வேண்டியவர்களே இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது பரிகார பூஜை, நவக்கிர கோயில் வழிபாடுங்கிறதெல்லாம் நால்வர் செஞ்சிருக்காங்களா? இல்ல நவக்கிர கோயில் என்பது நம்ம வரலாற்றில் இருக்கா சைவ சமயத்துல அப்படின்னா இதெல்லாம் இல்ல. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நம்ம இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம காணொலியா கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் இப்ப நம்ம கேள்வி சப்ஜெக்ட் என்னவோ அதுக்குள்ளார வந்துருவோம். அப்ப இது எல்லாமே வந்து காலப்போக்குல எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே. இப்ப இதெல்லாம் வரலாறு சொன்னோம்னா இவர் புதுசா ஒரு வரலாறு எல்லாம் மாத்தி இவர் பேசுறாரு அப்படின்பா. நம்ம மாற்றி பேசுறது. அப்படிப்பட்ட திருமுறை கண்ட விநாயகர் என்றால் நால்வர் வந்து முக்காலத்தை உணர்ந்தவர்கள் சொன்ன திருமுறையெல்லாம் கண்டெடுத்ததுக்கு அப்புறம் தான் முன்னாடியே பாடிட்டு போயிட்டாங்க மூவரும் இல்லையா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 3 பேரும் திருமுறையை பாடி முடித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் திருமுறையை வந்து விநாயகர் பெருமான் மூலமா நம்பியாண்டார் நம்பி இருவரும் ராஜராஜன் சேர்ந்து திருமுறை கண்டெடுத்ததாக வரலாறு பேசப்பட்டு வருகிறது இன்று வரை இல்லையா? ஆனா முக்காலத்தை உணர்ந்த ஞானிக்கு முன்னாடியே பாடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் விநாயகர் இருக்கிறதாக வரலாறு இருக்கு. விநாயகரை மட்டும் இப்ப இந்த இடத்துல பேசுவோம். நம்பியாண்டார் நம்பி ராஜராஜன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு விநாயகர். அப்ப விநாயகரை ஏன் மூவரும் முன்னாடியே பாடல? விநாயகர்னு ஒரு வரப்போறாரு. அவரு தான் வந்து திருமுறை வந்து இல்ல நம்பியாண்டார் நம்பியும் சொல்லியிருக்கலாம், நம்ம ராஜராஜ சொல்லி வாழ்த்திருக்கலாம். மன்னனாலதான் இதெல்லாம் வந்து திருமுறை கண்டெடுக்கணும், இறைவனால எழுதப்பட்ட விதி ஏதாவது ஒரு சொல்லாடல்ல மூவரும் கையாண்டிருக்கணும்ல. ஏன் கையாளவில்லைன்னா சைவ உலகத்துக்கு நான் கேள்வியா வைக்கிறேன். இந்த வரலாறு நான் தவறுன்னு பேச வரல, தவறா புரிஞ்சுக்க கூடாதுல்ல. ஏன் வந்து இந்த மூவரும் விநாயகரை போற்றவில்லை? திருமுறையே உலகத்துக்கு கொடுத்திருக்காருன்னா நீ நினைக்கலாம். அப்ப அதுக்கு நான் திருப்பி மறுபடியும் இந்த கேள்வி வைக்கிறேன். விநாயகர் வந்து திருமுறை வந்து அப்புறம் தானே கண்டெடுத்தாரு, மூவரும் முன்னாடியே பாடிட்டு போயிட்டாங்களே. முன்னாடி சொன்னா என்ன? இப்ப நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். திருமூலர் திருமந்திரத்துல மாணிக்க கூத்தனை, சம்பந்த கூத்தனை, சுந்தர கூத்தனை பாடியிருக்காரு. திருமந்திரம் எடுத்து பாருங்க, பாட்டே மாணிக்க கூத்தனை ஆரம்பிக்கும். இந்த மூவரையும் திருமந்திரத்துல வந்து எப்பயோ காலத்தால் முற்பட்டவர் திருமூலர். அவர் ஏன் சொல்லணும்? 3 பேர் பின்னாடி வரப்போறாங்கிறத கருத்து அந்த பாட்டுல வைக்கிறாரு. மாணிக்க கூத்தனை,
சம்பந்த கூத்தனை சுந்தர. நாவுக்கரசரை சொல்லல, வேற எங்கேயா சொல்லியிருக்காங்க. 3000 பாட்டி நம்ம படிக்கணும். இந்த இடத்துல நாவரசரை சொல்லல, மாணிக்க கூத்தனை, சம்பந்த கூத்தனை, சுந்தர கூத்தனைன்னு பாடுறாரு சிவபெருமான பார்த்து. இந்த 3 பின்னாடி வரப்போறாங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாருல ஞானி இல்ல. இத உதாரணமா நான் வைக்கிறேன் பையன். ஏன்னா இப்ப நம்ம கேட்கலாம், ஏன்னா அவர் திருமுறையெல்லாம் பாடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தானே நம்பி ஆண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும் விநாயகர் திருமுறை கண்டெடுத்தாங்க. முன்னாடி இருந்தா முன்னாடி பாடிருப்பாங்க. அவங்க பாடி வச்சுட்டு போனதை இவங்க எடுத்ததுனால அப்படின்னு நம்ம சொல்றது மனித பதர்களுக்கு ஏற்றுக்கொள்ள, அத மனித பதர்கள் வேணா சிந்திக்கலாம். ஞானிகள் நிலை அப்படி அல்ல. அப்படி விநாயகர் தான் இதை எடுக்க போறாருன்னா முன்னாடியே சான்றா என்ன பண்ணிருப்பாரு, 3 விநாயகரை பாடியிருப்பாங்க. விநாயகர் ஒண்ணு வந்துதான் இதெல்லாம் செய்ய போறாரு, இந்த உலகத்துக்கு திருமுறையை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா அவங்க பாடி முடிச்சு திருப்பி நான் விதைக்கிறேன். பாடி முடிச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தாங்க விநாயகர் எடுத்தார், நீங்க எனக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிவிட கூடாதுல்ல. அதுக்கு உதாரணத்துக்கு தான் ஒரு பாட்டை நான் சொன்னேன். மாணிக்க கூத்தனை, சம்பந்த கூத்தனை, சுந்தர கூத்தனை சிவபெருமான பார்த்து பாடுறாரு திருமந்திரம். இவங்க எல்லாம் வரவே இல்லை. இவங்க எல்லாம் வரப்போறதா ஒரு அசரீரி மாதிரி முன்னாடி பாடிட்டு போயிருக்காருல்ல திருமலன். அதனாலதான் நம்ம இப்படி எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். நமக்கு தெரிஞ்ச வகையில, நமக்கு தெரிஞ்ச பாடல்ல இப்படி பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு இருக்கும் திருமுறையில் 18,000 சுற்றம் பாட்டுல அவ்வளவும் நம்ம படித்தாதானே இன்னும் நிறைய வினயங்களும் நிறைய திருமுறையில ஆழமான கருத்துக்களும் புதைஞ்சு இருக்கு திருமுறையில. நாம அதை படிக்கல, நம்மளுடைய சிற்றறிக்கையில படிச்ச வகையில தான் அதெல்லாம் பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஆக விநாயகனும் தோன்ற கண்டேன்னு நாவரசர் சொல்றாரு. நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய்ங்கிறாரு. இதெல்லாம் முடிவு எல்லாம் சிவபெருமானுக்கு சொல்லி முடிக்கிறார். அதாவது செந்தில் மேய வள்ளி மணாளன் யாரு, முருகப்பெருமான். அவனுக்கு தாதை யாரு, சிவபெருமான். மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே, இப்படி சொல்றாரு. இன்னொரு திருத்தாண்டத்தில் விநாயகனும் தோன்ற கண்டேங்கிறாரு. வாரி மத களிரே போல்வான் கண்டாய்ங்கிறாரு. அதே மறைக்காட்டு உரையில. மறைக்காட்டுல திருமறைக்காடு தேவாரத்துல நாவுக்கரசர் இன்னொரு பாட்டு பாருங்க, வாரி மத களிரே போல்வான் கண்டாய். இப்படியெல்லாம் நம்ம திருமுறைகள் அடையாளம் காட்டுது முருகனையும் விநாயகரையும். அப்ப நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஆனால் என்ன பிரச்சனைன்னா, சிவபெருமானால தோற்றுவிக்கப்பட்டவர்கள் சிருஷ்டி, அதாவது ஞான சிருஷ்டியினால தோற்றுவிக்கப்பட்டவர் தான் விநாயகர் முருகனை தவிர அவர் சிவபெருமான் பெற்றெடுத்த பிள்ளைகள் கிடையாது. இல்ல சிவபெருமான் நம்ம மாதிரி மனிதரா சொல்லுங்க? இப்படியெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மனிதராகிய மக்கள் பேசும்போது அதுக்கு நம்ம எந்த விடையும் சொல்ல முடியாது. தெளிவு வேணும்ல. இப்ப நீங்க அடுத்தது உங்களுடைய அண்ணனும் சொல்லுவாங்க, நீங்க அண்ணன் கூட சில கருத்துக்களை சொல்லலாம். அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், ஏதாவது கருத்துக்களை திரும்ப சிந்தி சொல்லலாம். அண்ணனுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இப்ப சொல்லுவாங்க. அடுத்து நீங்க ஏதாவது கேள்வி இருந்தாலும் வைக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை சாதாரண திருமுறை கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது நமக்கு பரம்பொருள் தோற்றுவித்ததுங்கிறது எத்தனையோ சிருஷ்டிகள்ல இதுவும் வந்திருக்கே தவிர இதுதான் முழு முதல் பொருள் அப்படின்னு சொல்லி வணங்குவதற்குண்டான நிலையை நம்முடைய நாளொரு மக்கள் சொல்லல. எங்கேயாவது நமக்கு திருமுறையில எந்த இடத்துலயும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்ல. அம்மையாரும் சொல்லல. அதே மாதிரி முருகப்பெருமானும் அதே மாதிரிதான். ஆக நாம் வழிபாட்டுக்கு உரியவர்கள், நாம் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆக நமக்கு அங்க இதுல கூட நமக்கு வேயிறு தோழி பங்கன்ல கூட சில பாடல்கள் வருது. அதுல கூட நமக்கு நம்முடைய அற்புதமா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, உருவளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் திருமகள் கலைய தூர்தி செயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது இதெல்லாம் திசை தெய்வங்கள்னா ஒரு காவல்காரனை வச்சுக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு வாயில் காவலன் வேணும் அப்படின்னா அதுக்கு நாம ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சு வைக்கிறோம். அது மாதிரியான இதே தவிர இவர்கள் நாம் வணங்குவதற்குரியவர்கள் அல்ல. இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஒரு ஐவரை வேலைக்கு நியமனம் பண்ணிருக்கோம். தவறா நினைச்சிருக்கோம். மக்களுக்கு புரியறதுக்காக அண்ணன் சொல்ற கருத்து நான் கொஞ்சம்
புகுந்ததுல சொல்றேன். இந்த 5 பேரு நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கறதுக்கு தான் நம்ம பணியாட்களை வச்சிருக்கிறோம். அது 9 பேர் வச்சிருக்கீங்களா கிரகங்களை 9 பேரை வச்சிருக்கோம்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சிந்திப்போம். 9 பேரு சிவபெருமானிட்ட கட்டளை ஏதாவது இப்ப நம்ம வீட்டுல 9 பேர் வேலைக்கு வச்சிருக்கோம். நம்ம சொல்றதை கேட்கறதுனாலதான் அவனை வேலைக்கு வச்சிருப்போம். சொல்றதை ஒருத்தர் கேட்கலாம் வேலையை விட்டு நம்ம தூக்கிடுவோம் இல்லையா? கண்டிப்பா. அதே போலதான் இறைவன் காட்டிய வழிதான் இப்ப நம்ம வந்து பூலோகத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் சொல்வது போல நல்ல கருத்தாழமிக்க நல்ல ஒரு பதிவு அண்ணன் சொல்றது. இந்த திசை தெய்வமான பலவும் எல்லா தெய்வங்களுமே என்ன பண்ணணும்னா சிவனடியாருக்கு நல்லதே செய்யும் சொல்லி முடிக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். அப்ப இதுக்கு நம்ம போய் சிறு தெய்வங்களை வழிபடணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலையை அவர் எங்கேயும் சொல்லல. சுந்தரர் வந்து திரு ஞான சம்பந்த பெருமானை சொல்லும் போதே அவரு வந்து சாதாரண தலைவரா நமக்கு அவரு திருஞான சம்பந்தர் வந்து சாதாரணமா நம்ம சிந்திக்க கூடாது எல்லாரும் மாதிரி எல்லாம். ஏன்னா ஞானத்தின் திருவுருங்கிறார் சேர்க்கிறார் திரு ஞானசம்பந்த பெருமானை. ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதிக்குழுந்தை தேனக்க மலர்கொண்டை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபரப்பை கண்களிப்ப கண்டார்கள்ங்கிறார் மாபுராணம். அப்ப ஞானத்தோட ஒரு உருவம் யாருன்னு சொன்னா நீ ஞானம் பெறணுமா திருஞான திருவடியை புடி. வேதநெறி தழைத்து ஓங்கவும், வேதநெறி என்பது வேறு, சைவநெறி என்பது நம்மளுடைய செந்தமிழ் திருமுறைகள். இந்த 2 நெறியும் தழைத்து ஓங்கணும்னா திருஞான சம்பந்த திருவடியை ஒட்டிதான் நீ பயணிக்கணும். அப்பதான் உனக்கு இதெல்லாம் தெளிவுபடும்னு தெளிவா சொல்லிட்டார் மாபுராணம் சொல்லுது. தெய்வ சேக்கிழாருடைய மாபுராணம் சொல்லுது நமக்கு. இப்ப உங்களுக்கு 2 பேருக்குமே இந்த பாடெல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசு நம்மளோட 4 பேரையும் எடுத்துப்போம். நம்ம இங்க சொல்லும் போது திருஞான சம்பந்தர் தான் நமக்கு வழிகாட்டி. எல்லாரை விட முதன்மையானவரா ஏன் நம்ம கருதுறோம்னா சேக்கிழார் சொல்லிட்டார். நம்ம சைவ நெறிக்கும் வேத நெறிக்கும் நான்மறை கற்றவன் காடியர் மன்னன் பாரு. நான்மறை கற்றவன் காடியர் மன்னன் உண்ணிய அப்படிம்பாரு கடைசி 5 எழுத்து பதியத்துல திருஞான சம்பந்தருடைய திருவாயில சொல்லுவார். அப்படி நான்மறை கற்றவன் மறைகள் எல்லாம் வந்து திருஞான சம்பந்தர் கரைச்சு குடிச்சவர்னு அர்த்தம். அவர்கிட்ட போய் வேதத்தை பத்தி பேசுறதுனாலதான் பூணூல் கல்யாணத்துல நிறுத்துங்கடாரு. அவருடைய பூணூல் சாற்று விழாவிலே அந்தணர்களுக்கு 5 எழுத்து உண்மையை உணர்த்தி நிறுத்துங்கப்பா, எல்லாவற்றுக்கும் மேலான மந்திரம் செந்தமிழ் மந்திரமாகிய சிவாய நம என்ற 5 எழுத்தை சொல்லுங்க அப்படின்னாரு. தன்னுடைய பூணூல் சடங்கு விழாவிலே சொல்றாரு தடுத்து. ஏன் செந்தமிழ் ஓம்பிய செம்மை வேதியருக்கும் அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே ஏன் சொல்றாரு? நான்மறை கற்றவன் காடியர் மன்னன் அந்த பாட்டிலேயே கடைசியில சொல்றாரு. நான்மறை கற்றவன் சாதாரண ஆளா அவரு. நான்மறைக்கும் கர்த்தா யாரு தெரியுமா? சிவபெருமான் யார நியமனம் பண்ணிருக்கார்? தெய்வ சேக்கிழார் சொல்றாரு. வேத நெறி தழைத்து ஓங்கணுமா, சைவ நெறி நீ வளரணுமா? பாருங்க, வேத நெறி தழைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை. பூத பரம்பரைன்னு என்ன? யாரும் இல்ல, சிவனடியார் தான் பூத பரம்பரை புலிய. அந்த வகையில வந்தவர்கள் நம்ம எல்லாம். புனிதவாய் மலர்ந்து அழுதல் சீத பலவையற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான்னு அவருடைய திருவடியை வச்சுதான் நம்ம திருத்தொண்டு நெறிக்கே போகணும். இதுதான் சைவத்தின் வழிகாட்டி அப்படின்னு நமக்கு வந்து தெய்வ சேக்கிழார் சிவபெருமான் திருவாயால அடியெடுத்து கொடுத்த அந்த சேக்கிழாரின் மாபுராணம் சொல்லுது நமக்கு. நம்ம கருத்துல எதுவுமே ஒரு எழுத்து கூட கிடையாது. அப்ப இப்ப நம்ம இதை முடிவுக்கு வந்துருவோம். அந்த காணொலி வந்து மக்கள் உலகம் எல்லாம் சைவ உலகத்துக்கு போய் சேரணும். இப்ப அடுத்து திருமந்திரமும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற 5 கரத்தனை யானை முகத்தனை ஒரு பாட்டு இருக்கு. அந்த 47 பாட்டு ஒண்ணு கிடைச்சிருக்க. இப்ப அதை நீங்க கேட்காம நான் சொல்றேன். ஏன்னா புதுசா படத்தை இப்படி பாட்டு இருக்கேன். முதல்ல அதனை பாடியிருக்காரு. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேன்னு. இப்ப யாருக்குமே யாரையும் வணங்காத திருமூலர் வந்து விநாயகரை வணங்கியிருப்பாரா? நீங்க சிந்திக்கணும். நம்ம சிவபெருமானை தவிர வேற எவரையும் வணங்காத திருமூலர் இப்ப விநாயகரை வந்து புந்தியில் வச்சு அடி போட்டுகின்றேனுங்கிறாங்க. ஏன் சிந்தையில வச்சு நான் விநாயகரை போட்டுறேன்னு சொல்றாரு. சிந்தையில வச்சிருப்பாரா? யார் வச்சிருக்காரு? திருமூலர். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இப்படிதான் நம்ம சைவ சமயத்தை அழிக்க வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு இல்ல, புராண காலத்தில இருந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பாடல்களை செருகி. இப்ப நான் புதுசா சொல்ற ஆதீனங்களுக்கும் ஓதுவார்களுக்கும் சிவாச்சாரிகளை விட்டுருங்க, அவங்களுக்கு திருமுறை தெரியாது. ஓதுவார்கள் நம்ம வந்து இப்ப ஆதீனங்களையும் வச்சு பேசுவோம். திரு வலிவலம் என்ற ஒரு திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகம் என்னுடைய சிற்றறிவு கேட்டியவைகளை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். அப்படின்னா நான் ஒரு சாதாரண நீங்க ஆராய்ச்சி பெரிய மகா வித்வானா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாது. நான் சொல்லிட்டு என்னுடைய சிற்றறிவு கேட்டியவைகளை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது ஆராயும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வலிவலம் திருஞான சம்பந்தருடைய பதிகம் வந்து விதி விலக்கா இருக்கு. ஏன்னா ஞானப்பாலை உண்டவர் திருஞான சம்பந்த பெருமான்.
இதெல்லாம் ஏன் நம்ம இந்த கருத்தெல்லாம் பேசுறோம்னா, எல்லாமே பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்தே சைவத்தை அழிக்க வந்து முனைப்பா இருந்திருக்காங்க. சைவத்தையும் திருமுறையும் அழிச்சுக்கணும், சிவத்தை நம்ம உலகம் போற்றக்கூடாது. அப்ப ஞானப்பாலை அறிந்திய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாயிலிருந்து சிவ ஞானத்தை குறைத்து விட்டினார்கள். அதான் திருப்பி திருப்பி சொல்ற, சிவஞானம் வந்து கைவரப்பட்டவர் திருஞான சம்பந்த பெருமான். உலகத்துல யாரையும் அவரோட ஒப்பிட்டு பேச முடியாது. நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தம் சைவத்தின் 2 கண்கள், சிவருமான 2 கண்கள்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் மொழி தலைவர்னா திருநாவுக்கரசரை தான் சொல்றார், சேர்க்கிறார். யாரு அடி எடுத்து கொடுத்தது? ஞானமா நடராஜ பெருமானுடைய திருவாக்கு. அப்ப இப்ப நம்ம திருஞான சம்பந்தருக்கு வருவோம். திருஞான சம்பந்தர் அந்த பாடல என்ன சொல்றாரு? இப்ப நம்ம என்ன கருத்து பேசணும், என்ன கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன் ஐயா? நம்ம இத திருமூலர் வந்து நான் சொல்ல வந்தேன் முக்கியமா. அது என்ன கருத்துன்னு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க சிந்தையில நல்லா தெளிவா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதையும் நீங்க உள்வாங்கணும். அப்ப திருஞான சம்பந்தர் என்ன சொல்ல வந்த கருத்தை நான் வந்து நடுவுல இப்ப நாவுக்கரசர் 2 கண்கள் சொன்னேன். அத ஏன் நம்ம வந்து இப்ப திருஞான சம்பந்தர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும் போது என்ன சொல்றாரு? சிவஞானம் கைவரப்பட்டவர், அதுக்கு ஈக்குவலா சமமா ஒருத்தர் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. ஒண்ணு. அடுத்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயன்மார்கள், அதாவது அடியார்கள் பெருமையை பேச வருவதற்கு திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு நம்ம சிந்திச்சோம்னா, வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையால் அடிகளால் பேணா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியென்கிறார். அடியார்க்கும் அடியார். கொன்றை மாலையை தரித்துக் கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேற எவரையும் தொழாத திருஞான சம்பந்தனுக்கு நான் அடியேன். எப்படி பாத்தீங்களா சொல்லாடல்? அதான், வேறு எவரையும் தொழாத அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அடையாளம் காமிச்சிருக்காரு. இந்த நெறியில தான் போகணும். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். அப்ப பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். முக்கியமான பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம். அப்படிப்பட்ட திரு வழிவலம் பதிய வந்து சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தை பெற்றவர் திருஞான சம்பந்த பெருமான். அவர் என்ன பாடுறாரு? ஒல்லையாரி உள்ள உள்கின்னு ஒரு பழம் பஞ்சரம், அதாவது மன்னிக்கணும், பழம் தக்கராக பண்ணுது. அந்த பண்ணுல ஒல்லையாரி உள்ளம் உள்கின்னு ஆரம்பிக்கிறார் பாடல. மாயமே என்று அஞ்சுகின்றேன், காம வலையில அகப்பட்டிருக்க, நீ ஐவர் நின்று ஒன்றால் ஒட்டார், ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார், என்னை வந்து நீ காப்பாத்து கதறாரு. சைவ உலகம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. ஏங்க, சிவஞானத்தை குறைத்து விட்டினால் இந்த தாய் ஞானப்பால உண்டார காமப்பால உண்டார திருஞான சம்பந்தர் சிந்திக்க வேணாம் நம்மளுடைய சித்தறிவுக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அண்ணனுக்கு சிரிப்பு வருது. உண்மையா அதெல்லாம் நமக்கு வேதனையா இருக்கு. சைவம் இந்த அளவுக்கு போயிருக்கேன், இப்படி எல்லாம் நீங்க கலந்து. இது என்னுடைய சித்தறிவு கேட்டு இந்த பதியத்தை நான் ஆய்வு பண்ணிருக்கேன். நான் ஒன்னும் ஞானியே இல்ல. இந்த பாடல் முழுக்க நீங்க 11 பாட்டையும் படிச்சு பாத்தீங்கன்னா, அஞ்சுகின்றேன், காம வலையில அகப்பட்டிருக்கேங்க, அப்புறம் என்னங்க சைவம் அது? ஞானப்பாலை உண்டவர் வந்து எங்கேயாவது திருமணத்தின் போது கூட அவர் என்ன சொல்றாரு? என் பாட்டு மெய்யாக்கிலேயே இல்லற வாழ்வே வேணாம், திருவடிதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்த என்ன வந்து இந்த இல்லறத்துல புகுத்தி என் பாட்டை வந்து நீ மெய்யாயத்துல மெய் ஆக்கலையே அப்படின்னு கதறாரு திருஞான சம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட திருஞான சம்பந்த பெருமான் இங்க வந்து காம வலையில அகப்பட்டிருக்கேன்னா என்னங்க? திருமணத்தின் போதுமே, திருமணம் ஆகும் போதே அவர் கதறாரு, என் பாட்டு மெய்யாலேங்கிற கடைசி பதிகம் நல்லூர் பெருமணத்துல முதல் பாட்டிலே கதறாரு. பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாயத்துல அதை மெய்ப்பிக்கிறார் சிவபெருமான். நீ மட்டுமா, உனக்கு மட்டுமா இந்த திருமுறை வந்து உனக்கு பொய்யாச்சு நீ சொல்ல வர அப்படின்னு ரெட்டிப்பா ஞானசம்பந்தருடைய வார்த்தை வந்து வலி இறைவன் உள்ள வந்து வாடுது. ரெட்டிப்பா மேய்க்கிறாரு. உன்னை பார்க்க வந்தவன், வாழை மரம் கட்டினவன், வாழை இலை போட்டவன், தண்ணி வச்சவன், இன்னும் நம்ம எக்ஸட்ரா எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். இந்த திருமணத்துல எவ்வளவு பெரிய தொண்டு, என்னென்ன அந்த தோரண வாயில கட்டினவன், என்னென்னமோ நம்ம சொல்லலாம். நிறைய சடங்குகள் அத்தனை பேருக்கும் முத்தி கிடைச்சது. யாரால? அத்தனை பேருக்கும் முத்தி கிடைச்சது. யாரு? ஒரே ஒருத்தரால. திருஞான சம்பந்தருடைய வாக்கு இல்ல, ஞானசம்பந்தருடைய திருவாக்கு சிலுக்குது. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லும் போது திருமுறை சத்தியமா திருஞான சம்பந்தருடைய திருவாக்கு சிவபெருமான் உள்ளத்தை போய் எவ்வளவு கசிஞ்சிருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை கட்டுவிட்டானே நம்மள அப்படின்னு அதை மெய்ப்பிச்சார். அந்த மெய்ப்பித்தத அனுபவிச்சு அவர் சொல்லணும், அவரு வாயால சொல்ல வச்சார். அதுதான் அதை விட சிறப்பு. சிந்தையால் மகிழ்ந்து முத்தியை அடைஞ்சாச்சு. இப்ப எல்லாரும் கடைசி பதியம் காதலாகி கசிந்து, அதுக்கு முதல்ல பாடிய பதியம் தான் நமக்கு கல்லூர் பெருமணம்.
பண்ண அந்தாளி குறிஞ்சி, அதுக்கப்புறம் கடைசியா படுறது கௌசிக பண்ணல 5 எழுத்து பதிகத்தை சொல்றார். கடைசியா முத்தி அடியும் தருவாயில் திருஞான சம்பந்த பெருமான் பாடியது கடைசி இறுதி பதிகம் தான். சிந்தையால் கடைசி பாடல் பாருங்க, முதல் பாடல்ல காதலாகி கசிந்து, கடைசி பாடல் பாருங்க, சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் வந்த வாசம் வல்லார்களே. அவரு வாயால மெய்ப்பிக்க வச்சார்ல. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையார் தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் வந்த வாசம் அறுக்க வல்லார்களே. நந்தி நாமம் நமச்சிவாய என்னோ சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையார் தமிழ், நான் சொன்ன சந்தத்தோட பாடக்கூடிய இந்த தமிழ் ஞான சம்பந்தனாகிய நான் சொன்ன இந்த சொல்லை யார் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்துகின்றார்களோ அவர்கள் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. அவர் திருவாயாலேயே மெய்ப்பிக்க வச்சார் சிவபெருமான். நான் பெற்ற இன்பத்தை நான் தானே சொல்லணும். அப்ப அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டிய ஒரு சிவ அருள் ஞானி திருஞான சம்பந்த பெருமான் காம வலையில அகப்பட்டிருக்கேன், ஐம்புலன்கள் ஐவர்கள்லாம் வந்து என்ன போட்டு ஆட்டி படிக்கிறாங்க, மாயமே அஞ்சுகின்றேன்னு பாரு. எங்கேயா அஞ்சு ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா சொல்லுங்க. ஒரு 4000 பாட்டு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு வந்து இன்னைக்கு கடப்பாடு பாருங்க. இதெல்லாம் வந்து சைவ உலகம் சிந்திக்கல. ஏதோ நம்ம படிச்சுட்டு 4 மைக்கு கிடைச்சா அதை பேசிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 47 நிமிஷம் 46 நிமிஷம் கடந்து நம்ம 3/4 மணி நேரம் கடந்து இந்த காணொலியை நம்ம இந்த சைவ உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக இறைவன் திருவுள்ள இன்று நமக்கு மூவருக்கும் கூட்டி வச்சிருக்கு. என்ன நீங்க நானே பதில் சொல்லுங்க. என்ன ஏதாவது கருத்துக்களை வந்து இப்ப சாதாரணமா ஒரு 3 பேருமே பரிமாறி ஒரு நம்ம முடிச்சிடலாம். தூய திருமுறை வழிபாட்டில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய அருளாளர்கள் மிக அற்புதமான முறையில நமக்கு வந்து இந்த திருமுறைகளை 27 அருளாசிரியர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள், ஞானவான்கள். அப்படி தந்ததை நாம வந்து அந்த கிடைச்ச நமக்கு அந்த புதையல நாம எடுத்து படிச்சு பார்த்து தெளிஞ்சு கலந்து மகிழ்ந்து நம் வாழ்வை வந்து செம்மைப்படுத்துவதற்கு அற்புதமான திருமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு மனிதர்களும் இதை எண்ணி பார்த்து சிந்தித்து பார்த்து இதை பேசுகின்ற ஒவ்வொரு சொற்பொழிவாளர்களும் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து படித்து அதனுடைய உண்மையான அந்த தத்துவ கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தா உண்மையிலே வந்து நம்ம வந்து எந்த நிலைகளிலும் நாம் வந்து இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படர்நேரி பணியாரேனும் சுடர் உருவில் என்பராக ஓலத்து எரியாடும் எம்மனாருக்கு அன்பு அறாது என்னெஞ்சவருக்கு என்று காரைக்கால் அம்மையார் சொல்லிட்டாங்க. அற்புதமா. கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு சொல்லாடல விட்டுருக்காங்க. எமக்கு இறங்கி அருள் புரியாரேனும். ஆமா, எமக்கு இறங்கி அருள் புரியாரேனும். அப்ப அருமையான கருத்தை இப்ப நினைவுபடுத்துறாங்க அண்ணன். அதாவது என்னன்னா, அண்ணனுக்கு நன்றி. இடர் நீ எனக்கு துன்பத்தை கலையிலாலும் பரவாயில்ல, படர நெறி எந்த நெறியில நான் போகணும் அப்படின்னு ஒரு வழியையும் நீ காட்டல, அப்ப பரவாயில்ல. எனக்கு நீ இறங்கி அருள் புரியலனாலும் பரவாயில்ல, என் சிந்தையில உன் திருவடியை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொன்னவங்க காரைக்கால் அம்மையார். அப்படியே நமக்கு சிலுத்து போது அண்ணன் அந்த பாடலை நினைவுபடுத்தும் போது திசை நோக்கி வணங்கணும் அண்ணன். ஏன்னா அம்மையாருடைய அந்த பாடல்ல ஒரு பாட்டை நம்ம இப்ப கேட்கும் போதே அவ்வளவு உணர்வு. என்ன காரணம், நம்ம உணர்வு ஏன் நமக்கு வருதுன்னா அந்த பொருள் வந்து நம்மள ஆன்மாவை தக்கிது. அந்த சொல்லாடல் இருக்கு பாருங்க, அந்த ஞானி சிவ அருள் ஞானியுடைய சொல்லாடல் தான் நம்மளை தக்கிது. நம்ம யாரும் அடியார் இல்ல, முதல்ல நான் அடியார் இல்ல, முதல்ல இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல சுந்தரம் சொல்றாரு, நீங்களே அடியார் நாங்களே அடியார் இல்ல. இடைமுகனுடைய திருப்பாட்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, நிறைய இருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், எங்க ஊர் பெருமைக்காக எங்க ஊரை எடுத்துக்கிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இணையலா இடைமா வருதும் பாரு, நான் வருஷர் பெருமாள் இடைமுறதுக்கு இணையான ஒரு தலை எது இல்லைங்கிற மாதிரி இணையலா இடைமா வருதுன்னு பாடியிருக்காரு பாட்டுல. திருக்குறந்தைகளை சொல்றாரு, இணையில்லா இடைமாமருதில் அப்படிங்கிறாரு. இணையில்லா இடைமாமருதுங்கிறாரு, மாமருதுங்கிறாரு, வெறும் மருதுன்னு சொல்ல நம்ம இடைமருது பெருமான.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்திலிருந்து சுந்தரமூர்த்திகளுடைய நம்பிகளுடைய ஒரு திருப்பாட்டில இருந்து ஒரு வரி, அந்த கழுதி குங்குமம் பண் தக்கேசி பண்ணல கடைசியா சொல்றாரு, அரைக்கும் சந்தனத்தோடு அகில் உந்தி ஐவனம் சுந்து அதெல்லாம் வழிய வரிசையா வரும். காவிரி தென்கரை தன்மேல் நம்ம திருவிடைமுதல் திருப்பதியத்துல நம்ம தான் இந்த திருப்பதியத்தை பாடியிருக்கோம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பதியத்தை. கடைசி வரி பாருங்களேன், நரை திரை மூப்பும் நடலையும் இன்றி நாதன் சேவடி நன்னுவர் தாமே. நான் சொன்ன இந்த பாடல்லாம் பாடுறவங்க எப்படி சிவபெருமான் திருவடி அடைவாங்கன்னு சொல்றாரு. நரை திரை மூப்பும் நடலையும் இன்றி நாதன் சேவடி நன்னுவர் தாமே. இப்ப எனக்கு நிறைய வந்துருச்சு, அதனால நான் டை அடிச்சுக்கலாம். அந்த பழக்கம் எனக்கு பிறவிலே கிடையாது. உதாரணத்துக்காக உங்கள்கிட்ட சொல்றேன், என் நிறைய நான் மறைக்கணும் டை அடிச்சுக்கலாம். அது வந்து டுபாக்கூர் வேலைன்னு நான் சொல்லுவேன், டூப்ளிகேட் இல்லையா, ஒரிஜினல் கிடையாது. நான் அடிக்கிற பழக்கமா என் பிறவிலே கிடையாது. உதாரணத்துக்காக இப்ப இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அண்ணனுக்கும் அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது, ஒரிஜினலா நம்ம வாழணும் இல்லையா. நிறைய திரை முதல்ல நிறைய வந்துடுச்சு எனக்கு, என்னையே இப்ப நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்தது திரைன்னா கண்ணு மறைக்குது, கண்ணாடி போட்டு வெள்ளை எடுத்து வந்துருச்சு, கண்ணாடி போட்டு தான் படிக்கிறோம். திரையும் வந்துருச்சு. திரை என்பது கண்ணு, கண்ணு வந்து மறைக்குது, கண்ணாடி போட்டு தான் நம்ம படிக்கிறோம். அடுத்தது மூப்பு, மூப்பு வந்துருச்சு. உடல் வந்து பலவிதமான துன்பம், மரண இலையில பயணிக்கிறேன்னு வச்சுங்களேன், பலவிதமான துன்பம், மூப்பு வந்துருச்சு. வயது 57 முடிய போது, வர மார்ச் வந்து 58 ஆரம்பம் என்னுடைய அகவி, 57 முடியும் தருவாயில இருக்கிறேன். ஒன்னு மூப்பு வந்துருச்சு. இப்ப நடலை துன்பம், நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நான் இருப்பார் அப்பர் பெருமான். நடலை வாழ்வுன்னா என்ன, துன்பமிக்க வாழ்வுன்னு அர்த்தம். இந்த வாழ்வு எனக்கு வந்துருச்சு, துன்பம்லாம் எனக்கு வந்துருச்சு. அப்ப நிறைய வந்துருச்சு, திரை வந்துருச்சு, மூப்பு வந்துருச்சு, நடலையும் வந்துருச்சு, துன்பமும் வந்துருச்சு. இப்ப நான் வந்து அடியாருக்காக இந்த நாலுல ஏதோ ஒண்ணு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு கடை தரலாம்னு சொல்லலாம். இந்த நாலுமே எனக்கு முழுமையா இருக்கு அவர் சொன்னது. இப்ப நான் அடியார் இல்லை. இந்த நாளும் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறவன் தான் அடியாருங்கிறது நம்ம அடையாளம் காட்டியிருக்காரு சுந்தரமூர்த்தி சுவாமியிலேயே. இந்த சைவ உலகம் கொண்டு போய் சேர்க்கல. நரை வரக்கூடாது, திரை வரக்கூடாது, மூப்பு வராது, நடலை வராது. ஒரு மனிதனுக்கு நரைக்கவே நரைக்காது தலை என்று இளமையா இருப்பான். திரை கண் பார்வை மறைக்காது. மூப்பு வயதான தோற்றம் முகத்துல தெரியாது. இளமையா இருக்கும்போது நான் நிறைய இல்லைன்னா எப்படி வயதான தோற்றம் தெரியும்? நீங்க டை அடிச்சு பாருங்க, அவன் தான் ரொம்ப முழுக்கிழவனா தெரிவான். ஒரு 70 வயசு பெரிய அந்த வயசுல உள்ள ஒரு டை அடிச்சு பார்த்தோம்னா அவன் தான் இப்ப முழுக்கிழவனா தெரிவான். ஒரிஜினலா இருந்தாலும் கொஞ்சம் இளமையா தெரியும் அண்ணனை பார்த்தா. அந்த வயசுல உள்ள ஒரு டை அடிச்சு பார்த்து பாருங்களேன், கண்ணுல நிக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் பாத்துருக்கேன். ரொம்ப முழுமையா தெரிவாங்க அவங்க பார்த்தா. அசிங்கமா இருக்கு, கேவலமா அந்த மூஞ்சிக்கும் அந்த டைக்கும் பார்த்தா காரி துப்புற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முதுமையை மறைக்கிறதுக்காக நம்ம செய்யறோம். ஆனா அவங்களதான் பெரிய முதுமையா காட்டும். ஒரு திருமணத்துல நடந்த நிகழ்வை சொல்லி நம்ம இந்த உரையாடலை முடிச்சிருவோம். இப்ப நிறைய திரை மூப்பு நடலை இந்த நாலுமே அடியனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நான் இந்த நான்குமே அறவே அற்ற நிலையில தான் நாதன் சேவடி நன்னுவர்னு நம்பிகளுடைய திருவாக்கு திரு இடைமருதூர்ல திருப்பாட்டுல சொல்லிட்டாரு. இப்ப இந்த நான்குமே அடியனுக்கு கிடையாது, இந்த இடத்துல பதிவு பண்றேன். அப்ப நான் அடியாருக்குரிய இலக்கணத்துல இந்த பிரிவில எனக்கு இறைவன் வைக்கலன்னு அர்த்தம். இப்ப நான் சிவனடியாருக்கு உறுப்பினர் அட்டையை தேடிக்கொண்டு இருக்கின்றேன். உடம்ப தெளிவா சொல்றேன். சரி, இன்னைக்கு போட்ட விதை இன்னொரு பல பிறவி எடுத்தாலும் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஏன்னா நான் சொல்லல, நம்மளுடைய குருநாதர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்காரு, இது நாலுமே இல்லைன்னாதான், அப்படி இல்லாமதான் நாதன் செவடி சிவபெருமான் திருவடி அடைவார்கள் யாரு, உண்மையான சிவனடியார்கள் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த சிவனடியாருக்கு ஒரு இலக்கணம் என்கிட்ட இல்ல, மற்றவர்கிட்ட இல்லைங்கிறத நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து தவறா போடும், ஆணவமா போடும். என்கிட்ட கிடையாது, இந்த நான்கு என்கிட்ட இல்ல. அவரவர்களுக்கு அந்த ஆன்மா உணர்த்தம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களே சிந்திச்சு அவங்கள்ட்ட அதை விட விட்டுருவோம். நம்ம போய் அதை வந்து உள்ள போகணும். என்னகிட்ட இல்லைங்கிறத இதுல வந்து ஆழமா பதிவு பண்ணிட்டேன். மற்றவர்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு இந்த பாடல் மூலமா அவங்களே தன்னுடைய ஆன்மாவுக்கு இறைவனை உணர்த்துவாரு. கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும் நமக்கு ஏதாவது வந்துருச்சா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அப்ப ஒரு சின்ன உதாரணம், இந்த நிறைய மறைக்கிறதுக்காக ஒரு 60 கல்யாணம்னு ஒரு சடங்கு முறையில இதெல்லாம் நமக்கு இல்ல, இருந்தாலும் அந்த சடங்கு வைதிக முறையில சிலர் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வைபவத்துல ஒரு 80 வயசு பெரியவர் என்ன பண்றாரு, டை அடிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறார். இதை சொல்லி நம்ம இந்த உரையாடல் முடிச்சிருவோம். இந்த காணொலிய மக்களுக்கு இப்ப போய் சேரணும். இந்த 60 வயது பெரியவர் என்னன்னா, இதெல்லாமே வைதிக சடங்கு தான், இதெல்லாம் நம்ம திருமுறையில 60 கல்யாணம் எல்லாம் கிடையாதுங்க. அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். இது இப்ப உதாரணத்துக்கு தான் இதை சொல்லுவோம். இந்த டைக்காக சொல்ல வர எவ்வளவு கேவலமான ஒரு மனிதன நிலை அங்க ஏற்பட்டது, அவமானப்பட்டாருங்கிறதுக்காக நம்ம இதை சொல்ல வரோம் அந்த கருத்தை.
அப்ப என்ன பண்றாரு, அந்த 60 வயசு 60 முடிந்து பூர்த்தியாகி திருமணம் பண்ணிக்கிட்ட வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவர் திருவடியில விழுந்து. இது அண்ணனுக்கு தெரியும், பல திருமணங்களை அண்ணன் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அண்ணனுக்கு இது நல்லா தெரியும். அப்ப இது 60 கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க போய் ஒரு ஆசீர்வாதம், நம்ம பெரிய வயதுல மூத்தவர், நமக்கு அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில போய் வாங்குறாங்க. இது நான் திருப்பி பதிவு பண்றது, வைதிக சடங்குங்கிறது நம்ம திருமுறையில கிடையாது. உலகிற்காக இந்த வார்த்தை இப்ப நம்ம இந்த நிறைக்காக இதை சொல்ல வர. அதுல இப்ப இந்த 60 கல்யாணம் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு வயது முதிர்ந்தவர்களுடைய திருவடியில விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அந்த வரிசையில ஒரு 10 பேர் சேர்ல உட்காந்துருக்காங்க நாற்காலியில. இந்த 80 வயசு பெரியவர், இவரோட 20 வயசு மூத்தவர்ல அவரும் உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, பாக்கி 9 நபர்கள் வந்து ஒரிஜினலா உட்கார்ந்துருக்காங்க நிறைய திரையோட. இவர் மட்டும் என்ன பண்றாரு, கண்ணாடி எல்லாம் கட்டிட்டு ரொம்ப ஜம்முன்னு தெரியணும் அப்படின்ட்டு டையெல்லாம் அடிச்சுட்டு ஜம்முன்னு ஜிப்பாப்பா போட்டு உட்கார்ந்துருக்காரு. இந்த 9 பேர் திருவடியில விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் அவர் பெற்றுக் கொள்கின்றார். இந்த 60 கல்யாணம் முடித்தவரு அந்த ஒருவர்கிட்ட போய் அவரு காலை பார்த்துட்டு இவர் காலில் விழக்கூடாது வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அவமானப்பட்டு அவரே அந்த கருத்தை வந்து காணொலியில, ஒரு வானொலியில, நம்மளுடைய காரைக்கால் பண்பலையில பரிமாற்றணும் ஒரு நிகழ்ச்சியில இந்த செய்தியை நான் கேட்டேன். அதை வச்சுதான் இப்ப உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். அந்த காணொலியில பரிமாற்றணும் ஒரு நிகழ்ச்சி கொடுப்பாங்க. காணொலியில உரையாடல் நிகழ்ச்சி, மன்னிக்கணும், உரையாடல் நிகழ்ச்சி. அப்ப அந்த ஒளிப்பதிவு வந்து பரிமாற்றம்னு ஒரு நிகழ்ச்சி பண்பலையில ஒளிபரப்புறாங்க. அந்த பரிமாற்ற நிகழ்ச்சியில இந்த மாதிரி தொடர்பு கொண்டு அவர் பேசுறாரு. அப்ப அதை நான் காதால கேட்டு அப்படியே மன நிகழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நான் ஏன் அவமானப்பட்டேன்னா, இந்த டை அடிச்சேன் பாருங்க, அதனாலதான் அவர் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்காம என்ன அவமானம், அந்த சபையில நான் அவமானப்பட்டேன்னு சொன்னார். இது எதுக்காக சம்பந்தமே இல்லாம நம்ம பேசல, இந்த ஒரு நிறைய மறைக்கிறதுக்காக அவர் செய்த அந்த இயற்கையை விட்டுட்டு செயற்கையா செய்த வேலை சபையில அவமானப்பட்டேன்னு சொன்னாங்க. இத மாதிரி அவர்களாவே திருந்த, இப்ப இனிமே நான் வாழ்க்கையில இனிமே நான் வந்து டை அடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வந்துட்டேன். இங்க அவமானப்பட்ட இது வந்து நமக்கு கௌரவத்தை கொடுக்கணும்னு நினைச்சு அந்த டை அடிச்சேன். இந்த சபையில என்ன ரொம்ப கேவலமா ஏண்டா அந்த நிகழ்வுக்கு நம்ம வந்தோங்கிற அளவுக்கு நான் அவமானப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப தலை குனிஞ்சு நின்ன அன்னைக்கு நானு. ஏன்னா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, 9 பேரு காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குற இவரை பார்த்தோன்னே தேக இவர் காலை கூட திரும்பி போயிடறாங்க. எவ்வளவு அவமானம் சபையில. கண்டிப்பா வீடியோ எடுத்துட்டாங்க, ரெக்கார்டா இருக்குல்ல அவங்களுடைய திருமணத்துல. அந்த ரெக்கார்டெல்லாம் தாண்டி அவரு காலில் விழுகாம போனோடனே இவர் எந்திரிச்சு விருது வந்துட்டாரா. ஏன் வந்துட்டாருன்னா, அவங்க அவமானப்படுத்தல, நான் அவமானப்பட்டுதான் இனிமே எனக்கு தலைக்குனிவா பிடிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கு வந்து என் ஆன்மா இடம் கொடுக்கல வந்துட்டுன்னு சொல்லி அருமையா அந்த உரையாடல் நிகழ்ச்சியில ஒரு பதிவிட்டு இருந்தாரு. ஆக இதெல்லாம் மக்கள் உணரணும், நம்மளுடைய தகுதி என்ன. இன்னும் நிறைய அடியார்களை நான் பாக்குறேன், பேரை சொல்ல விரும்பல, எல்லாம் டை அடிச்சுக்கிட்டு சைவத்துல இன்னைக்கு அடியாரா கோலத்துல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இவரெல்லாம் அடியார்களா? அதற்காக இதெல்லாம் வந்து நிறைய சிந்திக்கணும். அப்ப விநாயகர் முருகன் முடிவுக்கு வந்துருவோம். விநாயகர் முருகனும் முழுமுதற் கடவுளுங்கிறதுல தவறான வார்த்தை. 2வது அருணகிரிநாத பெருமான் வந்து அருளிய பாடல்ல வந்து எம் பெம்மான் முருகன் பிறவான் இரவான்னு பாடியிருக்காரு. 2 பேருக்குமே தெரியும், இப்ப அடியனுக்கு தெரியும். ஆனா அந்த வரி உண்மையா, அருணகிரிநாதர் சொன்ன வாக்கு உண்மையா அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்தவரை அடியனை பொறுத்தவரை தான் சொல்லணும், என்னன்னு கூட நான் சொல்லக்கூடாத இடத்துல. அருணகிரிநாதர் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்குலாம் நமக்கு அறிவு கிடையாது. ஆனா அவர் பாடலை வச்சு வரலாற்றை வச்சு படிக்கும்போது தவறா போகுது. நம்ம வந்து திரு எருக்கத்தமொழியூர்ல முருகன் வந்து பிறவி உமையாக உருத்திர சன்மர் என்ற பெயரிலே வேறு ஒருவனுக்கு மகனாக இறைவன் வந்து பிறக்க வச்சார் அப்படிங்கிறது வரலாறு. அந்த தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பிறவி ஊமையாக முருகன் பிறந்து பல காலம் தவம் இருந்து சிவபெருமான்ட்ட பிறவி ஊமை நீங்க பெற்றாருங்கிறதா திரு எருக்கத்தமொழியூரோட வரலாறு. தல வரலாறு. முருகன் பேரே வந்து குமார கடவுள் தான் பேரு சுவாமிக்குங்க திருவருல. குமார கடவுள் முருகன் வழிபட்டதுனால அது வேறு ஒருவனுக்கு மகனாக பிறக்க வச்சிருக்காருன்னா, முதல்ல அப்ப இறந்துட்டான். முருகன் இறந்தா வேறு ஒருவனுக்கு பிறவி ஊமையா பிறக்க வைக்கிறார் சிவபெருமான். அம்மா உங்களுடைய கேள்விக்கு இப்ப தெளிவான விளக்கம். திரு எருக்கத்தமொழியூர் வரலாறு நீங்க உலகம், அதாவது பாத்தீங்கன்னா 276 பாடல் பெற்ற திருத்தலத்துல ஒண்ணு இன்னைக்கு நிக்குது. கேளுங்கம்மா. நீங்க பதில் பேசணும்ல, நீங்க கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க. அப்ப எருக்கத்தமொழியூருடைய வரலாறு இன்னைக்கு வந்து ஓங்கி நிக்குது. சுவாமி பேரு குமார கடவுள். குமரன் வந்து இறந்து
முருகன் முருகன் சொன்னாதான் இன்னும் மக்களுக்கு நல்லா புரியும். முருகன் இறந்து பிறவி ஊமையாக வேறு ஒருவனுக்கு மகனாக, அதுதான் ரொம்ப ஒரு இழிவான செயல். மறுபடியும் முருகனை இவரே சிருஷ்டி பண்ணிருக்கலாம், பிறவி ஊமையா ஒரு இதை கொடுத்து இறைவன் ஆட்கொண்டிருக்கலாமே, இறைவன் நினைச்சிருந்தா. வேறு ஒருவனுக்கு மகனாக, அது எவ்வளவு ஒரு இழிவான செயல். நம்ம சொல்லக்கூடாதுங்க, வரலாறு சொல்லுதுங்க, நான் சொல்லவில்லை. ஒரு தாய் வயிற்றுல பிறக்க வச்சுட்டாரு. உருத்தர சென்மருங்கிற பேர்ல வேறு ஒரு பேர்லையும் பேரையும் மாத்தி உருத்தர சென்மராக பிறந்து பிறவி ஊமை நீங்க பெற்றான் என்பது அந்த தல வரலாறுங்க. இதெல்லாம் படிக்கணும். அப்ப பிறவான்னு சொன்னது பொய்யா போயிடுச்சு. நான் சொல்லலங்க, வரலாறு வச்சுதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு பல பேர் பலவிதமான கருத்துக்களை வந்து விமர்சனம் வைப்பாங்க. படிங்க, தலவரலாறு படிங்க, எருக்கத்தமிழியருடைய தலவரலாறை படிங்கள், எடுத்து நீங்க படிங்க அதெல்லாம். அப்ப முருகன் பிறவான்னா அவன் வந்து பிறந்துட்டான், இறந்துட்டான், இறந்ததுக்கு அப்புறம் தான் பிறவி. அப்ப முருகன் பெம்மான் இரவான் பிறவான்னு சொன்ன வார்த்தை வந்து நம்ம மக்களுக்கே விட்டுருவோம். அருணைநாதருடைய வாக்கு பொய்ன்னு நான் சொல்ல வரல, அது வாக்கு பொய்யா இல்ல மெய்யா என்பது மக்கள் சிந்தனையில நம்ம விட்டுருவோம் அதை. ஏன்னா ஞானிகள் சொல்லக்கூடிய இடத்துல நான் போய் ஏதாவது சொன்னோன்னா இவன் என்ன ஒரு பெரிய அருணைநாதரையே குறை பாக்குறாரு அப்படின்ட்டுவாங்க. அதே போல முருகப்பெருமானுடைய எவ்வளவோ பாடல் பாடியிருக்காரு, நமக்கு அதுல திருப்புகழ்லாம் நாட்டம் இல்லை. ஓதுவாருக்கு திருமுறையை தவிர எதுவும் பாடக்கூடாது, ரெண்டு எல்லாம் சொல்லி முடிச்சிருவோம் நம்ம கருத்தை. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, வாதினை அடர்ந்த என்ற திருப்புகழ்ல முருகன் பார்த்து கேட்கிறார், யாரு முருக பக்தர்னு சொல்லக்கூடிய அருணைநாத பெருமான், அருணகிரிநாத பெருமான் என்ன கேட்கிறாருன்னா, முருகா சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையாள் வாங்கிறார். எனக்கு நீ ஒன்னேன்னு கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும்? சோதி உணர்கின்ற வாழ்வு எனக்கு கொடு. யாரு சோதி உணர்கின்ற வாழ்வுன்னா அடுத்த வரை சொல்றாங்க, சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனைய ஆழ்வாய். முடிஞ்சு போச்சா? முருக பக்தர் அருணைநாதர் அருளிய திருப்புகழதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், திருமுறையை சொல்லல, எடுத்து படிங்க. வாதினை அடர்ந்தங்கிற திருப்புகழ்லதான் இந்த வரி வருது. நான் வாழ்க்கையில உணரணும், என் வாழ்வு ஆன்மா செம்மைப்படணும், பக்குவப்படணும்னா சிவத்தை எனக்கு கொடுத்து நீ ஆட்கொள்ளுங்கிறாரு. இப்ப அங்கேயே முருகனத்துக்கு கீழே போட்டுறாரு பொருள். கண்டிப்பா கண்டிப்பா முருகனத்துக்கு கீழே போட்டாரு, உயர்த்திட்டாருல சிவருமான. நீ வந்து நான் வந்து ஆன்ம பக்குவம் பெறணும்னா எனக்கு நான் சோகத்தை பெறணும். சோகம்னா நீங்க தவறா அதுக்கு தவறா பொருள் கொள்ளக்கூடாது. பக்குவம்னு அர்த்தம். சோகம்னா ஐயோ துன்பம் வருமானு நினைச்சிட கூடாது, தவறான பொருள் நம்ம கொள்ளக்கூடாது. ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள். சிவம் என்ற சோகம்ன்றது என்ன வார்த்தைன்னா ஆன்ம பக்குவம்னு அர்த்தம். இந்த ஆன்ம பக்குவம் இந்த சிவத்தாலதான் நான் பெற முடியுங்கிறத ஆணித்தரமா அந்த திருப்புகள்ல சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் படிக்கணும், மக்கள் சிந்திக்கணும். நாம வந்து மனித பதர்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. முருகன் தான் முழுமுதற் கடவுள் இருந்தால் அவர்கிட்ட போய் எனக்கு ஆன்ம பக்கம் வந்து சிவத்தை கொடுத்து என்ன ஆட்கொள்ளுங்கிறாரு. சிவபெருமான் தான் முத்தி கடவுள் என்றால் அப்ப எல்லாமே நமக்கு எல்லாமே தவறா போயிடும். அதுல வந்து பிறவியலை ஆற்றில் நானே பாடியிருக்கேன், மக்கள் கேட்கும் போது நம்ம பாட வேண்டியதா இருக்கு. பிறவியலை ஆற்றினில் புகுதாதுன்னு ஒரு திருப்புகழ்ல சொல்றாரு. முத்தி அடியனுக்கு அருளாயன்னு பாடியிருக்காரு திருப்புகழ்ல. முத்தி கொடுக்கக்கூடிய கடவுளா முருகன் எங்கேயாவது சைவ சித்தாந்தம் திருமுறை சொல்லுதா? அப்ப அருணையனாருடைய வாக்கு பொய்யா மெய்யாங்கிறது உங்களுடைய சைவ உலக சிந்தனைக்கே நம்ம விட்டுருவோம். அவ்வளவுதான். முருகன் வந்து முத்தி கடவுளா? சைவ சித்தாந்தமும் திருமுறைகளும் எங்காவது சொல்லப்பட்டிருக்கா? ஓம் என்ற பிரணவத்தை சிவபெருமான் வந்து முருகன் உபதேசம் வாங்கினாரு எங்காவது திருமுறையில சொல்லப்பட்டிருக்கா? சித்தாந்தம் சொல்லுகின்றதா? எல்லாவற்றுக்கும் விடைய வந்து நமக்கு புரியுது, நாம் புரிந்த விடையில பதிவு பண்ண விரும்பல. மக்கள் சைவ மக்களுடைய சிந்தனையில நான் விட்டுறேன். ஆழமா படிச்சு உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுடைய வினைப்பயன் தகுந்த மாதிரிதான் அவரவர் வினை வழி அவரவர் வந்து சொன்னாரு. அவரவர் வினைக்கு தகுந்த மாதிரிதான் அதை சிந்திக்க முடியும். இறைவன் வந்து அவன் அருளாலே அவன் தாழ்வணி அவரவர் வினைவுக்கு தகுந்த மாதிரிதான் அந்த சிவபுண்ணியத்தை நல்வான் இறைவன். எல்லாரும் நம்ம படிச்சிருப்போம், சைவ சித்தாந்தம் படிச்சிருப்போம், திருமுறை படிச்சிருப்போம். ஓதுவார அன்னைக்கு போய் சாய்பாபாட்ட போய் திருவாசகம் பாடுறாங்க, பாடலாமா? சொல்லுங்க, ரெண்டு பேருமே விடைய சொல்லுங்க, பாடலாமா? அப்ப இதெல்லாம் பாடுறாங்க. நீங்க காசு கொடுத்தா எதை பாடலாம் ஒரு இடத்துக்கு வரும்போது நான் யாருக்கு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் நான் வந்து இதுல வந்து குறையா சொல்லல. ஓதுவார்னா யாரு? ஓதுவார்னா யாருன்னு கூட குடும்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்த ஓதுவார் என்பவர் யார்? திருஞான சம்பந்தம் இந்த பாடலோட சொல்லி முடிச்சோம். நம்ம 3 முறை சொல்லியாச்சு, இதோட சொல்லி முடிச்சோம்னா கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, அடையாளம் காட்டுறாருன்னா வலஞ்சுடி திருக்கடைக்காப்புல ஒரு பாட்டை சொல்றாரு.
வீடும் ஞானமும் வேண்டுகிறேன் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவது, எந்தை வளஞ்சுடி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு, கடைசி பாட்டு செந்தமிழ் கொண்டு இசைபாடும் ஞானம் அல்லார் அடி சேர்வது ஞானமேன்னு இருக்காரு. யார்கிட்டயாவது காவிகிட்ட போய் நீங்க காலில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், காவி அணிஞ்சிருக்கிற சாமியார்கிட்ட போய் நீங்க விழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரா? காவியை சாடுகின்றவர் தான் திருஞான சம்பந்த பெருமாள். ஏன் இந்த இடத்துல அதெல்லாம் சம்பந்தம் இல்லாம நம்ம பதிவு பண்ணல. யாரு காலில் விழுணும்? உங்களுக்கு ஞானம் வேணுமா? நானோ ரேணுகா அம்மையாரோ மோகன சுந்தரமோ அதுக்கு கர்த்தா இல்ல. திருமுறையை முறையாக பண்ணோடு இசைபாடும் ஞானம் உள்ளவர்கள் யாரு முறையாக பண்ணிசையை முறையாக கற்றவர்களோ, அதான் சொல்றாரு பாருங்க, வீடும் ஞானமும் உனக்கு வேணுமா? வீடுனா முத்தி, ஞானம் கிடைச்சா முத்தி கிடைக்கும். ரெண்டு வேணுமா? விரதங்களால் விரதத்தை இருக்காத, உள்ளத்தை வெறுத்து உடலை வருத்தாத. அந்த உள்ளத்தை வருத்துவது எது? எந்தை வளஞ்சுடி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் எல்லார் அடி சேர்வது ஞானமே. முறையாக நான் சொன்ன இந்த தமிழை இசைபாடும் ஞான பன்முறையோடு இசைபாடும் ஞானம் உள்ளவர்கள், அது எவராக இருந்தாலும் சரி, அவர்கள் திருவடி எப்படி இந்த இடத்துல ஏன் திருவடி எப்படின்னு நான் சொல்லவே இல்லை. நானும் ஒரு ஓதுவாருங்கிற முறையில, ஏன்னா பலவிதமா அந்த மக்கள் சிந்திச்சிருவாங்க. சைவ உலகம் அப்படி சிந்திக்கும். அண்ணன் நாளைக்கு முறையாக பண்ண கற்று முறையா பாடினாலும் அவர் திருவடியை பிடிச்சா ஞானம் கிடைக்கும். அடியார் ரேணுகா அம்மையார் நாளைக்கு முறையாக பன்னிசையை முறையாக கற்று ஒழுகினா, அந்த ஒழுகினா அந்த வழியில நிக்கணும். அத மாதிரி இருந்தா உங்க திருவடியை பிடிக்கிறவங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் நான் சொல்லல. அப்ப திருமுறையை முறையாக கற்றவனுடைய அதாவது திருமுறை இசையை பண்ணோடு முறையாக கற்றவர்கள் திருவடியை அவராக வேணாலும் இருக்கலாம், அவர்கள் திருவடியை பிடிச்சாதான் ஞானம் கிடைக்கணும். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கு இது. எந்த கொம்பனாலும் மறுக்க முடியாது. அது யாராலும் இருக்கட்டும். அப்படிப்பட்ட திருமுறைகள் நமக்கு வழிகாட்டி இருக்காரு நம்ம ஞானி. இதெல்லாம் விட்டுட்டு யாரோ குருன்னு சொல்லிட்டு தெளிவு குருங்கிற திருமணி காண்டல திருமூலர் சொல்ற மாதிரி எவனையோ குருவா எடுத்துக்கொண்டு காவி ஆடை அணிந்தவர்களா நமக்கு குரு நினைக்கலாமா? சொல்லியிருக்காரா? காவியை பெருக்கணும், அடியோட அறுக்கணும் இருக்காரு திருஞான சம்பந்த பெருமான். அண்ணன் சொல்ற மாதிரி கூடும் கூடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்தார், குழியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்ப இவர்கள்லாம் அடையாளம் ஏன் காட்டல? இதெல்லாம் சைவ உலகம் சிந்திக்கணும். நான் சொல்லவில்லை, இதுல ஒரு எழுத்தை கூட நம்மளுடைய சொந்த கருத்தா பதிவுல திருமுறையில ஆதாரம் காட்டியிருக்கோம். சைவ உலகத்துக்கே இதுக்கான விடைகள்லாம் தெரிஞ்சிட்டோம், நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். அருணகிரிநாதரே ஒரு குறை சொல்றாரு, காவி ஆடை அணிந்தவர்கள் எல்லாம் குருமார்கள் அல்லவா அப்படின்னு. நீங்க சிந்தை தெளிவில்லாமல் இருந்தா அதற்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. நம்ம நால்வர் நெறிய எடுத்துக்கொண்டு அவர் திருவடி வழியே நான் பயணிக்கின்றவன். ஓதுவார்கள் எதனை பாட வேண்டும் சொல்லி அதை பாதியில நிறுத்திட்டோம். ஓதுவார்கள் எதனை பாட வேண்டும், எதனை பாடக்கூடாது. 12 திருமுறைகள் 12ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு, வகுத்துட்டார் இல்லீங்களா? அதை பாடுகின்றவர்கள் தான் ஓதுவார்கள். நாவார நம்மனையே பாட பெற்றோண்டார் முறையே நாவதனால் உடலில் உயிர் உள்ளளவு உண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த நாக்கு உயிரோட இருக்கிறவரை உன்னை தவிர யாரும் உரைக்காதுன்னாரு. அவ்வழியிலே வந்தவர்கள் தான் ஓதுவார்கள். அப்ப திருமுறை மட்டும்தான் பாடணும். நான் திருப்புகழ் பாடுவேன், திருமந்திரம் இது அபிராமி பாடுவேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா அவர் ஓதுவார்கள் டைட்டில் இருக்கலாம். அவர்கள்லாம் ஓதுவார்கள் அல்ல என்பதுதான் திருமுறை கூறும் ஞானம். திருமுறையை ஒழிய நம்ம ஒட்டி பயணிக்கணும் என்று சொல்லி விடைபெறுவோம். உங்க இருவருக்கும், கலந்து கொண்ட இருவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றோம். இவ்வளவு அருமையான திருமுறை கருத்துக்களை ஆழ்ந்த நிலையிலே மிக அற்புதமாக கலந்துரையாடுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அடியனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்ததால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய பெருங்கரனை நம்பால் நாம் எல்லோரும் திருவருள் கருணைக்கு பாத்திரமாவோம் என்று கேட்டமைகின்றோம். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமவோம். சிவாய நமவோம். நன்றிமா. உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தெளிவா விடை கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சுங்கய்யா. இந்த வருஷங்களுக்கு முன்னால இருந்தே உங்க பதிவுகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த வழிபாடு எல்லாமே பெரும்பாலும் எனக்கு குறைஞ்சிச்சுங்கய்யா. இப்ப இந்த பதிவு முடியும் போதுதான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சிவபெருமான் குடும்பம் அப்படின்னு நம்ம நினைச்சு விநாயக பெருமானையும் முருகரையும் வணங்கிட்டு வந்த காலம் இருந்தது. ஆனா எப்போ எனக்கு அண்ணாமலையார் கொடுத்த ஒரு பெரிய பாகியம் என்ன அப்படின்னா, இத்தனை காலமும் அவரை நான் அன்பால சுத்தினதுக்கு எனக்கு இப்ப திருமுறை வழிய காமிச்சிருக்கிறாரு.
ஒரு பாடல் சொல்லி பயணம் பண்ணும்போது எனக்கு ஒன்னொன்னும் புலப்பட்டு நான் ஒரு தெளிவடைஞ்சுட்டு வரேங்கய்யா. ஒரு பாடலை சொல்லி நம்ம சிவபுரசாரம் குருஞான சம்பந்தர் பாடிய அந்த ஒரு பாடலை சொல்லி நம்ம இந்த காணொலியை முடிப்போம். உலகத்துல யார் ஆசான்? ஏன்னா இப்ப நீங்க இப்ப இவ்வளவு கேட்டுட்டீங்க, விடையெல்லாம் கேட்டுட்டீங்க, நீங்களும் இப்ப பேசுனதை நான் உள்வாங்கிட்டேன். எனக்கு காலம் காணொலி 1 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. மக்கள் அவ்வளவு நேரம் பாப்பாங்களான்னு ஒரு நல்ல விஷயங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம்ல. 1 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்டத்தட்ட இப்ப ஆக போகுது நம்மளுடைய காணொலி. சிறப்பா போகும். ஆனா கண்டிப்பா இந்த காணொலி மக்களுக்கு நல்லதுதான். நல்ல உண்மையான அந்த அறம் தழுவியவர்கள் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். எல்லாராலையும் இந்த காணொலியை பார்க்க முடியாது. செவிக்கு இந்த இன்பங்கிற மாதிரி இந்த அறத்தை கேட்கறதுக்கான பாக்கியம் யாருக்கு இருக்கோ அவங்க கேட்கட்டும். சில பேர் காணொலியை போட்டோன்னே பார்த்துட்டு உடனே போயிடுவாங்க. அது அவர்களுடைய வினைப்பயன். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாமனா உலகத்துல நம்ம யார ஆசானா ஏற்றுக்கொள்ளணும். திருமுறைகள் சொல்லியிருக்கு, அது எல்லாருக்குமே புரியாது. இலக்கு தமிழ்ல இருக்கு. ஒரு சிவபுரசாரம் திருமுறை கரைச்சு குடிச்சவர் குருஞான சம்பந்தர். அவரு பாடல்ல சொல்றாரு, யார் ஆசான நீ ஏற்றுக்கொள்ளணும், உலகத்துல ஆசான என்பவன் யார். அந்த பாடலை நம்ம பாடி இந்த காணொலியை நம்ம முடிவுக்கு நிறைவு செய்வோம். நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே மூதியிலார் செய்தவம் பூரணமாம் சோதி கடலறியாசானும் கற்பிலரும் சுத்தவிழல் எனவே நீத்து விடு. நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் சுத்தவிழல் நெற்றியிலே முதியிலாறு செய்தவமும் சுத்தவிழல் பூரணமாம் சோதி கடலறியா ஆசானும் சுத்தவிழல் கற்பிலரும் சுத்தவிழல் எனவே நீத்து விடு. அருமையா பாடியிருக்காரு. நீதி இல்லா மன்னர் ராஜ்யம் சுத்த விடல, நரக குடிக்கு போய் சேர வேண்டியதுதான். நீதி இல்லா ஒரு மன்னன் ஆண்டான்னா அவன் நரகத்துக்கு போய் சேருவான். நெற்றியிலே ஊதியிலார் செய்ய தவம், திருநீர் அணியாருடைய தவம் என்ன ஆகும்? பாழாகும். அதை விட ரொம்ப 2 தாண்டி ஒரு வரி அந்த இடத்துல ஒரு சொல்லாடலை வைக்கிறார் பாருங்க குருஞான சம்பந்தர். ஆக இங்கதான் அவரு அருள் ஞானிங்கிறத நமக்கு அடையாளம் கட்டுறார். பூரணமாம் சோதி கடலறியா ஆசனன், முழுமையாக இவ்வளவு அப்பா சிலுக்குது அப்பப்பா வார்த்தையை பூரணமாம் சோதி கடலறியா ஆசான். பரிபூர்ணம், பூரணம்னா நிறைந்த நிறைந்த ஆன்மா, சிவத்தை நிறைந்த பக்குவம் பெற்ற அந்த ஆன்மாவை தான் நீ ஒரு குருவா கொள்ளணும். இல்லன்னா என்ன ஆகும்? அவனதான் நீ ஆசானா ஏற்றுக்கொள்ளணுங்கிறாரு. சிவபெருமானை முழுமையாக உணர்ந்தவன், அவனை தான் நீ ஆசானாக ஏற்றுக்கொள்ளணும். இல்லன்னா கற்பிலரும் இந்த 3 பேரும் சேலும் சுத்த எல்லாம் நரகக்குடியை போய் சேருவீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆகவே நமக்கு யாரு ஆசான் அப்படின்னா உலகத்துல அந்த ஆசானை நம்ம பார்க்க முடியாது. இப்ப சிவபெருமானை நம்ம இன்னைக்கு யாரு நம்ம ஆசானா குருவா ஏற்றுக்கொள்ளணும்? நமது இறை நாயன்மார்கள் தான். அவர்கள் தான் அந்த வழியில நின்றவர்கள். உண்மையா பூரணமாம் சோதி கடல் அறிந்தவர்கள் அவர்கள் தான். அவர்கள் திருவடியை நாம பிடித்தோம் என்றால் முருகனுக்கே தெரியல பெரியது எது சிறியது என அவையை தமிழ் மூதாட்டி மூலமா தான் இறைவன் அந்த அந்த சொல்லாடல அந்த அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவை போற்றார் இறைவன் தமிழ் மூதாட்டி மூலமா. அப்ப அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரியதுன்னு அம்மையார் முடிப்பாங்க. நான் விரிவா போயிட்டே இருக்கோம். அந்த அம்மையார் தமிழ் மூதாட்டி சொன்ன தொண்டர்தம் பெருமை யாருன்னா நமது இறை நாயன்மார்கள். அவர்தான் நமக்கு குரு. நாயன்மார்கள் தான் நமக்கு குருமார்கள். அவர்கள் திருவடியே நாம் பயணம் செய்தால் திருவருளுக்கு கொண்டு போய் நம்மை பாத்திரமாக சேர்க்கும் என்று கூறிய இருவரிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலி சைவ உலகத்துக்கு ஒரு சிறப்பா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தூற்றட்டும் போற்றட்டும். நம்மளை யார் போற்றவனா? நாம் ஒரு காட்டிய வழியிலே சிவத்தை நாம் அடைவோம். ஐவரும் நம்ம அம்மையாரும் சேர்த்துக்கணும்.
ஏன் இப்ப நம்ம திருமூலர் மற்ற ஆசிரியர்கள் கேட்பாங்க, ஏன் மற்ற ஆசிரியர்கள் விட்டுட்டீங்க அப்படிம்பாங்க. நிறைய இடைச்சல்கள். நான் இப்ப இதெல்லாம் சொல்லிட்டே போனா என்ன, முதல்ல இவர் சைவத்துல இருக்கிறாரா இல்ல சைவத்தை அழிக்கிறதுக்காக பேசுறாரு, பல கருத்து முரண்பாடுகள் வந்துடும். நக்கீரர் சிவபக்தர், மக்கள் முடிவுக்கே விட்டுருவோம் சைவ மக்களுக்கு. அவரே முருகனை போய் பாடியிருக்காரு திருமுருகாற்றுப்படைன்னு. எங்கேயாவது முருக பக்தர்னு வரலாற்றுல காமிக்குதா நக்கீர தேவரை? இல்லையா? சிவபக்தரா இருந்தவர் ஏன் திருமுருகாற்றுப்படையை பாடியிருக்காரு? அப்ப இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். இடைச்செருகளோ நமக்கு தெரியாது, யாமரியன் பராபரமேன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா நம்ம சிந்திக்கிறோம். சிவபக்தருங்கிறத நமக்கு அடையாளம் காட்டியிருக்காங்க. இப்ப என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. 146 பாட்டு என்னமோ பெரிய புராணத்துல மாபுராணத்துல இடைச்செருகள் இருக்கு. இப்படி எதை நம்ம களையிறது, எதை நம்ம கொள்றது அப்படிங்கிற அளவுக்கு சிந்தை நம்ம தெளிந்தவர்களே இந்த சிந்தை தடுமாறுறோம்னா, தெரியாதவர்கள் சைவத்தை பத்தி அறியாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் எப்படி இதை எங்க நீங்க இப்படி எல்லாம் இல்லைங்கிறீங்க. அப்ப நாளைக்கு எடுத்துக்கிட்டு இது ஒரு கருத்து போடுவான், கமெண்ட்ல போடுவான். 5 கரத்தனை முதல்ல விநாயகர் தான் பாடியிருக்காரு, திருமூலரோட நீங்க என்ன பெரிய ஆளா, இப்படி எல்லாம் வரும் கருத்து. அதான் நான் சொல்றேன், சைவ உலகத்துக்கே நம்ம விடையை விட்டுவோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் தெளிந்த அறிவால தெளிந்த நீரோடுன்னு சொல்லுவோம். ஏன்னா கலங்கிய நீரில் பிம்பம் தெரியாது. அது மாதிரி சிந்தை தெளிவல்லால் அருளும் இல்லைமார் அப்பர் திருவையாறுல. சிந்தை தெளிந்தவர்களுக்கு தான் இப்பதிவு நம்ம காணிக்கை ஆக்குறோம். நன்றி 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 இருவருக்கும், கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. சிவாய நம. நன்றி நன்றி. சிவாய நம.